பட் ஆனா எந்த அளவுக்கு மலைகள், மலைகள சார்ந்த தோட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய ஒரு வனப்போட இயற்கை வனப்போட இருக்கு. பாருங்க, அதுல ஒரு குளமும் சேர்ந்து இருக்கு. அ அதுக்கு அடுத்து அடுக்கடுக்கா இருக்க மலைகள பாருங்க. அதற்கு இடையில சின்னதா தெரியிற வீடுகள பாருங்க. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுது? நம்ம பெருசா நெனச்சுக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை, ஒரு கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்க்கும்போதே ரொம்ப சின்னதா தெரியுது. இது தாண்டி மேலலாம் நீங்க ஃப்ளைட்ல பறக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆன்மீகத்துல கிடைக்கிற அனுபவம் உங்களுக்கு நேச்சரா கிடைக்கிற மாரியே தெரியும் இல்லையா? நம்ம எவ்வளவோ பெருசா நெனச்சுட்டு இருக்க விஷயமெல்லாம் ரொம்ப சின்னதா இருக்கு. அத விட பெரிய உலகம் இருக்கு அப்படி சொல்லிட்டு தெரியும்ல. அதெல்லாம் வந்துட்டு நம்ம உணர்றதுக்கு நம்ம ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கணும். பெரியவங்கள்ட்ட பேசணும். புத்தகங்கள படிக்கணும். அ அம் அதிகபட்சமா ஆன்மீக நிலையில கொஞ்சமாவது பயணிக்கணும் நண்பர்களே. அதுதான் வாழ்க்கையோட வாழ்க்கைக்கு நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம். அத தாண்டி மற்றவங்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிறத நம்ம இதுலருந்து சொல்றோம். நம்மளே இப்போ முருகன் கோயிலுக்கு வந்திருக்கிறோம். முருகன் கோவில் இப்ப என்ட்ரன்ஸ்ல நிக்கிறோம். பாத்தீங்களா நண்பர்களே? இதுதான் முருகன் கோவில். இந்த தைத்திருநாள்ல முருகன தரிசிக்கிறது மிகப்பெரிய ஒரு வரமா நினைக்கிறேன் நண்பர்களே. நண்பர்களே, இந்த தரிசனம்